மாநில தலைமைச் செயலாளர்களுடன் உள்துறை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. மாநில தலைமைச் செயலாளர்களுடன் உள்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகின்றார். பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வீடியோ கான்பரன்சிங் மூலம் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க. ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதலை தொடர முயற்சிக்கக்கூடிய நிலையில எல்லையோரமாக இருக்கக்கூடிய அந்த 4 மாநிலங்கள் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியிலும் தண்டிருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய தலைமை செயலாளர்களுடன் உள்துறை செயலர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது, மக்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்கின்றது குறித்தெல்லாம் இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பது மக்களையும் மக்களினுடைய உடைமைகளை காப்பதும் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இங்கு இருக்கக்கூடிய தற்காப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. உளவியல் ரீதியாக ஒரு போருக்கு இந்திய மக்களை இந்திய அரசு தயார்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக எல்லையோரம் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் அவர்களுடைய பகுதிகளை காலி செய்து விட்டு வருவதற்கு தயாராகவே இல்லை. இந்திய ராணுவம் தோளோடு தோளாக நிற்கிறது. அவர்களுடன் நாங்களும் இருக்கிறோம். கண்டிப்பாக இதற்கெல்லாம் பாகிஸ்தானுடைய அந்த ராணுவம் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் என்கின்ற வகையிலே முனீருக்கு எதிராக பஞ்சாப் அமிர்தசரஸ் பகுதியில அவருடைய புகைப்படங்களை வைத்து எதிர்ப்பு தெரிவித்து சீக்கியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அதே போலத்தான் தற்பொழுது ஒப்பந்தம் இடப்பட்டது. 5 மணிக்கு பிறகாக இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்கிக் கொள்ள மாட்டோம் என ஒப்பந்தத்தை கைவிட்டார்கள். இந்தியா சொன்னதை செய்தது. ஆனால் பாகிஸ்தான் அவர்களுடைய வழக்கமான புத்தியை காட்டிவிட்டிருப்பதை தெரிந்திருக்கிறது. அனைத்து மாநிலங்கள், அதாவது எல்லையோரமாக பாகிஸ்தான் எல்லையில் இருந்து தாக்குதலுக்கு உட்பட, அதாவது ஆர்டிலரி செல்லிங் செய்யக்கூடிய பகுதிகளில் துப்பாக்கி மூலமாகவோ பீரங்கிகள் மூலமாகவோ ஏவுகணைகள் மூலமாகவோ அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்காக வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில தலைமை செயலாளர்களுடன் உள்துறை செயலாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்களுடனான ஆலோசனைகளை அவர் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, இரவு நேரங்களில் பிளாக் அவுட் என்று முடிவு செய்துவிட்டால் பிளாக் அவுட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். 100% நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே துல்லியமான தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியும் என்பது ராணுவத்தினுடைய ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கிறது. ராணுவத்தினுடைய ஒரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.